அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் NIRF ரேங்கிங்ஸ். NIRF தரவரிசையை பத்தி சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட் இஸ் ரிலீஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செப்டம்பர் 2015 ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஃபார் த 7th consecutive டைம் ஐஐடி மெட்ராஸ் ஹேஸ் ரேங்க்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியா 7வது முறையாக ஐஐடி மெட்ராஸ் தான் வந்து முதல் இடத்துல இருக்கு. அதுதான் கரெக்ட். முதல் இடத்துல ஐஐடி மெட்ராஸ், செகண்ட் பிளேஸ்ல ஐஐஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு, 3வது இடத்துல ஐஐடி பாம்பே வந்து இருக்காங்க. சரியா? அடுத்தது, அமாங் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் வித் 17 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெப்ரசன்டட் இன் டாப் 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் 100 கல்வி நிறுவனங்கள்ல 17 கல்வி நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில இருந்து தான் இருக்கு. அதனால தமிழ்நாடு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் வைஸ் பாக்குறப்ப தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஸோ மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் SRS 2023. அதாவது சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்வே அப்படிங்கிறது நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இயர்லி நமக்கு பர்த் ரேட்டு, டெத் ரேட்டு, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு, பாப்புலேஷன்ல எவ்வளவு பெரிய எல்டர்லி பீப்புள் இருக்காங்க, இந்த மாதிரியான டேட்டாவை வருஷம் வெளியிடக்கூடிய ஒரு ரிப்போர்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த SRS 2020. SRS அப்படிங்கிற ரிப்போர்ட் சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது 2023க்கான ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி பாக்குறப்ப க்ரூட் பர்த் ரேட் ஆஃப் இந்தியா ஹாஸ் டிக்ளைன்டு டு 18.4. பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு இந்தியாவில். அதுல இந்தியாவிலே அதிகமா பிறப்பு விகிதம் யாருக்கு இருக்கு அப்படின்னா பீகார் 25.8, கம்மியா யாருக்கு இருக்குன்னா தமிழ்நாடு 12 தான் நம்மளோட க்ரூட் பர்த் ரேட். சரியா? மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, அதே SRS ரிப்போர்ட்ல இருந்து இந்த இடத்துல டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இந்தியாவோட TFR அப்படிங்கிறது கடந்த 2-3 வருஷங்களா 2.0லயே இருந்துச்சு. இப்போ வந்து 1.9 கம்மியா இருக்கு. ஓகேவா? ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2.1. அது TFR பொறுத்த வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல்னா 2.1. இந்தியாவோட TFR என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1.9. இந்தியாவிலே யாருக்கு அதிகமா இருக்குன்னா பீகார் 2.8, யாருக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா டெல்லிக்கு வந்து 1.2 தான் அவங்களோட TFR. ஸோ மூணுமே இங்கேயும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஆல் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ஆஃப் தமிழ்நாடு as per SRS 2023 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 1.4ல இருந்து இப்போ 1.3 டிக்ளைன் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ 1.3 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹேஸ் தி ஹையஸ்ட் எல்டர்லி பாப்புலேஷன் as per SRS 2023? ஸோ அதிக முதியோர் மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேரளா. இந்தியாவில் 2011 சென்சஸ் படி பாத்தீங்கன்னா 8.6% எல்டர்லி பீப்புள் இருந்தாங்க. இப்போ அது இன்க்ரீஸ் ஆகி 9.7% இருக்கு. இந்தியாவிலே அதிக எல்டர்லி பாப்புலேஷன் எங்க இருக்காங்கன்னா கேரளால. அங்க அவங்களோட மொத்த மக்கள் தொகையில 15% பாத்தீங்கன்னா எல்டர்லி பீப்புளா இருக்காங்க. அதாவது 60 வயசுக்கு மேற்பட்ட ஆட்களா இருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ.